அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் tnea 2021க்கான booklet எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த tnea அந்த புக்லெட்டில் என்னென்னலாம் இருக்குது, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், முக்கியமான விஷயங்கள் அதில் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்க, இந்த புக்லெட் வந்து அஃபிஷியலாக tneaலேருந்தே நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எங்கே போய் டவுன்லோட் பண்ணுன்றதை இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டேன். அதில் வந்து சர்ச்சில் www.tneaonline.org இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லோட் ஆகும் சைட்டு. ஓகே சைட் வந்து லோட் ஆகிடுச்சு. ஸோ அதில் சில டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, tneaல இது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அந்த 3 டாட், இந்த 3 லைன்ஸ் இருக்கும், அது வந்து டேஷ்போர்டுன்னு சொல்லுவாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கீழே குயிக் லிங்க்ஸ்ன்னு இருக்கும், அது இங்கே ஒரு வி ஷேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்னு ஒன்று இருக்கும். இங்கே tnea புக்லெட்டுன்னு உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணலை, அதற்கு பதிலாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்னு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோட் ஆகும். லோட் ஆகிட்டு மேலே வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா do you want to download information browser again கூட, இதுதான் அந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர். ஸோ ஃபைல் நேம் கூட பார்த்தீங்கன்னா அதே தான் இருக்குது. கல்லூரிகள் பற்றிய தகவல்கள், ஸோ எல்லா காலேஜ் பற்றின தகவல்களும் இந்த இடத்துல நமக்கு வந்து இருக்குது. ஸோ இதில் என்னென்னலாம் முக்கியமாக பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதில் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட் கொடுத்துருக்காங்க. Request for change from one college to another or change of branch will not be entertained சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் கான்டென்ட்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் கோட் நம்பர் வைஸ், அதாவது காலேஜ் கோட்னு இருக்கும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு, இது மூலிமா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் இது என்னென்ன காலேஜெலாம் கொடுத்துருக்காங்க அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் வைஸ். தேர்ட் இது பார்த்திங்கன்னா என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குது, அந்த கோர்ஸோட கோர்ஸ் கோடு அது நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆன புக்லெட்டு, அது ஓப்பன் ஆகிருக்குது. ஓகேங்க, ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் காலேஜ். நான் ஆல்ரெடி நம்ம வீடியோ நிறையா சொல்லியிருப்போம். யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ், கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட், செக்ரி அண்ட் சிப்பெட், கான்ஸ்டியூஷன் காலேஜ், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். ஸோ 6 கேட்டகரிஸாக நம்ம வந்து பிரிக்கலாம்னு சொல்லிட்டு. பட் இதில் ஒரு சேஞ்ச் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸில் பாருங்களேன், எஸ்ஏபி கேம்பஸ், ஒரு நியூ கேம்பஸ் வந்து நமக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி இன்னும் நம்ம பேசுவோம், டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு. ஸோ அது நியூவாக ஒரு யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் வந்துருக்குது, அதுதான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ மற்றபடி நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் as 2020 தான். ஸோ அந்த ஒரு நியூவாக ஒன்று வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலேஜ் கோட் வைஸ் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் திங் வந்து லிஸ்ட் ஆஃப் கோர்ஸ் கோட் அண்ட் இட்ஸ் பிரான்ச்சஸ். இப்போ ஆர்டிஃபிஷியல் அண்ட் டேட்டா சயின்ஸ்னால் ஏடி, அதுதான் வந்து கோர்ஸ் கோடு. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்னா ஏயு தான் கோர்ஸ் கோடு. சிவில் இன்ஜினியரிங்னா சிஇ தான் கோர்ஸ் கோடு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கோர்ஸ் கோடு இருக்கும், அது நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன இருக்குதுன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் காலேஜை பற்றின டீட்டெயில்ஸ், அதாவது என்னென்ன பிரான்ச்சஸ்லாம் இருக்குது, எவ்வளோ கோர்ஸஸ் வந்து இன்டேக் எடுக்கிறாங்க கவுன்சிலிங் மூலயமான்றது இருக்குது, அந்த கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆனதுன்னு இருக்குது. ஸோ இந்த 3 திங்குமே நம்ம வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை இந்த புக்லெட்டில். முக்கியமான ஒன்று என்ன பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலேஜ் அக்ரிடேஷன் வாங்கியிருக்குதா, அது ரொம்ப ரொம்ப பார்க்கணும். அதுக்கடுத்து NAC ஸ்டேட்டஸ், அதுக்கடுத்து NBA எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். NARF பார்த்தீங்கன்னா ரேங்கிங் வந்து வெளியிட்டாங்க, நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்க, இப்போ ஒரு RMT இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்துக்கோங்க, NBA அக்ரிடேஷன் இருக்குது. இந்த மாதிரி காலேஜஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, NBA அக்ரிடேஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ இந்த காலேஜ் எங்கே இருக்குது அட்ரஸ் பார்த்துக்கோங்க. இஃப் பாசிபிள் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ கான்டாக்ட் பண்ணி இந்த காலேஜில் சேர போகிறது அந்த டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க, ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணிக்கலாம் இந்த புக்லெட் யூஸ் பண்ணி. ஸோ இதே இதான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரிமைனிங் உள்ள காலேஜஸ்க்கும் நம்ம வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து அனெக்ஷர்னால் கூடுதலான தகவல்கள். ஸோ இது சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஷீட்காக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்றும் இல்லை, இது வச்சு யூஸ்லாம் இல்லை. அதுக்கடுத்து அதே இது தமிழில் கொடுத்துருக்காங்க. தேர்ட் இதில் மெம்பர் ஆஃப் எக்ஸஸ் ஃபீஸ் கமிட்டி அண்ட் ஃபீஸ் ஃபிக்ஸட் பை த கம்யூனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட் இது ரொம்ப ஒரு முக்கியமான வருது, ரீஃபண்டு. இப்போ ஒரு வேளை நீங்கள் வந்து கவுன்சிலிங் எனக்கு வேணாம், 5000 நீங்கள் பே பண்ணுவீங்கள்ல கவுன்சிலிங் அப்போ, அது பே பண்ணிவிட்டு ஒரு காலேஜ் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்குது, விருப்பமே இல்லைனா நீங்கள் அந்த காலேஜ் எடுக்க தேவையில்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த 5000 பே பண்ணிங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். எவ்வளோ % ரீஃபண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 80% ரீஃபண்ட் பண்ணுவாங்க. 80%னா ஒரு 4000 rupees உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க.
அதுக்கடுத்து அந்த ஷெட்யூல் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, டென்டேட்டிவ் ஷெட்யூல். ஸோ இவ்வளோ தாங்க நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கணும். ஓகேங்க. டிஎன்ஏ புக்லெட் பற்றி நான் ரொம்ப ப்ரீஃபாக உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி என்ஜாய்